ஏறத்தாழ மோடியின் அடிமை என்றார்கள், முரட்டு அடிமை என்றார்கள். இதை தவிர இவர்களுக்கு பேசுவதற்கு வேறு எந்த அரசியலும் இல்லை. ஏதோ கருணாநிதி இருக்கிற பகைகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளி ஸ்டாலினுக்கு ராஜபாட்டை ஏற்படுத்தி கொடுத்தது போல, ஸ்டாலின் உதயநிதிக்கு ஏற்படுத்தி கொடுத்தது போல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த தலைவருக்காகவும் எந்த ராஜபாட்டையும் யாராலும் உருவாக்கி கொடுக்கப்படுவதில்லை. அவரவர்களே அந்த இடங்களில் அமர்ந்து தங்களுடைய தலைமையை தக்க வைத்து தமிழ்நாட்டுக்கு உரிய வகையில் தொண்டாற்றுகின்றவர்களாக விளங்கி இருக்கின்றார்கள். ஆகவே எம்ஜிஆர் வேறு, அம்மா வேறு, எடப்பாடி வேறு, தனித்தனி மனிதர்கள் தனித்தனியாக தலைமைகளை அலங்கரிக்கின்றவர்களாக ஆற்றலாக அன்றைக்கு இந்த கட்சியை எடப்பாடி காத்து வைத்திருக்கிறார் என்பதுதான் அவருக்கு பெருமை. விடாமல் சொல்லுகிறார்கள். அந்த அம்மா வேறு சொல்லுகிறார், நான் தான் இவரை முதலமைச்சர் ஆக்கினேன். ஆக்கினார் என்ன என்று கேட்கிறேன். நீ நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கினார், அவர் நாட்டுக்கு விசுவாசமாக இருந்தாரா இல்லையா என்பதுதான் கேள்வி. உனக்கு விசுவாசமாக இருப்பது என்பது உன்னுடைய சொத்தை கொடுத்து அடைகின்ற நிலைகளுக்குத்தான் விசுவாசமாக இருப்பார்களே தவிர நாட்டினுடைய பதவியை பெறுகின்ற ஒருவர் அந்த நாட்டு மக்களுக்கு விசுவாசமாக நடந்தாரா இல்லையா என்பதுதான் கேள்வி. 4 ஆண்டுகள் ஆண்டார் எடப்பாடி. 2 ஆண்டுகள் கொரோனாவிலே கழிந்து விட்டன. நீங்களும் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை, அரசும் வீட்டை விட்டு வெளியே வர முடிவதில்லை. நீங்கள் வெளியே போக மாட்டீர்கள், ஸ்கூட்டருக்கு பெட்ரோல் போட மாட்டீர்கள், பெட்ரோலுக்கு வரி வராது, வெளியே போக மாட்டீர்கள், பொருட்கள் வாங்க மாட்டீர்கள், வரி வருமானம் அரசாங்கத்துக்கு வராது, பத்திரங்கள் பதிவு செய்யப்படாது, ஆகவே பத்திர கட்டணம் வராது. எந்த ஒன்றிலும் வருமானம் வராத நிலையில் அந்த 2 ஆண்டுகளை தாக்கு பிடித்து அதற்கு பின்பு கடைசி ஆண்டில் எடப்பாடி செய்த மகத்தான சாதனைகள் உண்மையிலேயே அவர் எவ்வளவு அமைதியாகவும் ஆற்றலாகவும் நாடாளுகின்ற தன்மையுடையவர் என்பதை புலப்படுத்துகின்றது. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய கிராம பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற பிள்ளைகள் டாக்டர் படிப்புக்கு படிப்பது என்பது ஒரு எட்டாத கனவாக இருந்தது. யாராலும் நீட் தேர்வை கொண்டு வந்த ஆள் ஸ்டாலினுடைய அப்பன் காலத்தில் திமுக மந்திரி காந்தி செல்வன் தான் இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தார். டெல்லியிலே திமுக காரர்கள் கூட்டணியாக இருந்த போது நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள். மடத்தனமாக அந்த தேர்வை கொண்டு வந்துவிட்டு பிறகு ஏதோ மோடி கொண்டு வந்தது போலவும், மோடி அந்த தீர்வை ஒழிக்க மறுக்கிறார் என்பது போலவும், ஏதோ மோடி கொண்டு வந்தது போலவும் அதை ஒழிக்க மறுக்கிறார் என்பது போலவும் இவர்கள் இடையராது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தான் பொறுப்பில்லை என்பது போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த நீட் தேர்வு என்கின்ற மகா மட்டமான தேர்வு முறையை, பணக்காரர்கள் மட்டுமே வெற்றி பெறக்கூடிய அந்த தேர்வு முறையை கொண்டு வந்த ஆள் திமுகவினுடைய மந்திரி காந்தி செல்வன் தான். இவையெல்லாம் நாடாளுமன்ற வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. அதை விட்டுவிட்டு சென்ற தேர்தலில் சொன்னார், நான் சட்டமன்றத்திற்கு போனால் ஒரு சூழ்ச்சி வைத்திருக்கிறேன், நீட் தேர்வை ஒழித்து விடுவேன் என்றார். ஒழித்தாரா? அது கிடக்கட்டும். எடப்பாடி எப்படி செயல்படுகிறார், இவர் எப்படி செயல்படுகிறார் என்பதற்கு உங்களுக்கு வேறுபாடு சொல்லுகிறேன். எடப்பாடி இந்த பேச்செல்லாம் பேசிக் கொண்டிருக்கவில்லை. வந்தது வந்து விட்டது. மத்திய அரசாங்கத்தில் ஒன்று சட்டமாக ஆகிவிட்டால் அதை நீக்குவது என்பது எளிதானதில்லை. ஆகவே தன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்த நீட் தேர்வால் பாதிக்கப்படுகிறவர்கள் யார் என்கின்ற கேள்வி எழுகிறது. ஏழை மக்கள், அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிறவர்கள், சம்பளம் கட்டி படிக்க முடியாதவர்கள், ஆங்கில பள்ளிக்கூடங்களுக்கு போக முடியாதவர்கள், அவர்கள்தான் மருத்துவர்கள் ஆக முடியும் என்கின்ற நிலை இருந்த போது எடப்பாடி என்ன செய்தார்? இந்த அரசு பள்ளியிலே இவர்கள் பெறுகின்ற மதிப்பெண்களுக்கே இவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார். 7.5% அரசாங்க பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் ஒதுக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார். யாரும் நினைத்து பார்க்க முடியாத சட்டம். அது எடப்பாடியினுடைய மூளை குழந்தை, பிரெயின் சைல்டு. அந்த திட்டத்தை, அந்த சட்டத்தை கொண்டு வந்ததினால் 5 ஆண்டு காலமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், கிராமங்களில் மூட்டை தூக்குகிறவன் வீட்டில், விவசாய தொழிலாளியினுடைய வீட்டில் அவருடைய பிள்ளைகளின் கழுத்தில் ஸ்டெதஸ்கோப் தொங்குகிறது. அவர்கள் டாக்டர்களாக ஆகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் எடப்பாடி கொண்டு வந்த இந்த 7.5% ஒதுக்கீடு. சும்மா மோடி மோடி போடி போடி என்று சொல்லிக் கொண்டிருப்பதையெல்லாம் விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான திட்டத்தை எடப்பாடி செய்தார். 7.5% கொண்டு வந்ததினால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தால் தான் அது, சம்பளம் கட்டாமல் படிக்கின்ற ஏழைகளுக்கு மட்டும்தான் அது. பணக்காரன் அவனவன் வசதியின்படி எதையும் பெற்றுவிட்டு போகிறான், அதை பற்றி பேச்சில்லை. இப்பொழுது
எடப்பாடி அதற்கு அடுத்த திட்டத்தை அறிவிக்கிறார். நான் கோடை காலத்துக்கு 2000 தருகிறேன், இந்த 3000 சேர்த்து தருகிறேன், எனக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லுகின்றவர் இல்லை எடப்பாடி. நீ 8000 கொடுத்தால் நாங்கள் 10,000 கொடுப்போம், நீ மாதம் பெண்களுக்கு 1000 கொடுத்தால் நாங்கள் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 கொடுப்போம், நாங்கள் ஐஸ் போட்டியும் கொடுப்போம், நாங்கள் ஸ்கூட்டருக்கு பணமும் கொடுப்போம், எல்லாமே கொடுப்போம், நீ கொடுப்பதையும் மிஞ்சி கொடுப்போம். ஆனால் கட்டுமானத்தை, நாட்டின் கட்டுமானத்தை எப்படி எடப்பாடியினுடைய ஆட்சி உருவாக்குகிறது என்பது முக்கியம் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். 7.5% இருக்கின்ற மருத்துவக் கல்லூரியில் அரசு பள்ளிகளில் படிக்கின்ற பிள்ளைகள் சேருகின்ற ஒதுக்கீட்டை இப்பொழுது 10% மாற்றியிருக்கிறார். நீங்கள் எண்ணி பாருங்கள், இனிமேல் 7.5% 10% ஆகும். இந்த பிள்ளைகளுக்கு போகத்தான் மற்ற இடங்கள் பணக்கார பிள்ளைகளுக்கு என்கிற நிலைமையை எடப்பாடி ஏற்படுத்தி இருப்பது ரொம்ப சிறப்பான ஆட்சி முறையில் உள்ள ஒரு நிலை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே தமிழ்நாடு 37 தொடங்கி இன்றைக்கு வரையிலும் எத்தனையோ முதலமைச்சர்களை கண்டது. ஆனால் ஒரு விவசாயி முதலமைச்சரானது என்பது எடப்பாடி காலத்திலே தான். ஆகவே அவருடைய சிந்தனை முழுவதும் விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள், நில உடைமையாளர்கள் இவர்களை பற்றியதுதான் என்பதை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். வைகை ஆறு, காவிரி ஆறு, குண்டாறு 3 ஆறையும் இணைத்து காவிரியில் அதிக வெள்ளம் போகின்ற போது கடலில் போய் கலந்து விடாமல் இனிமேல் அணை கட்டுவதற்கும் இடமில்லை. இந்த நிலையில் குண்டாரோடு கலந்து வைகையோடு சேர்த்து அருப்புக்கோட்டை, விருதுநகர், சிவகாசி போன்ற உங்களுடைய பக்கத்து மாவட்டங்களான சிவகாசி போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த மிகை நீர் வருவதற்கும் புதிய விளைநிலங்கள் உண்டாக்குவதற்கும் விவசாயம் செழிப்பதற்கும் அவர் ஒரு திட்டம் போட்டு பணம் ஒதுக்கினார் தன்னுடைய ஆட்சி காலத்தில். இந்த உதயநிதிக்கு புத்தி இல்லை. தமிழ்நாட்டை புத்தி இல்லாதவனெல்லாம் தலைவனாக வருகின்ற காலம் வந்து விட்டது. இந்த உதயநிதி, ஸ்டாலின், விஜய், நான் கேட்கிறேன், செய்தித்தாள் படிக்கின்ற பழக்கம் கூட இல்லை. இவர்களுக்கு ஒரு வாக்கியம் தப்பில்லாமல் எழுத தெரியாது. இவர்களெல்லாம் துணை முதலமைச்சர்கள், இவர்களெல்லாம் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது.